சனி மகாப்பிரதோஷம். மகாப்பிரதோஷம் அப்படிங்கிறது திரையோதசி திதி சாயங்காலத்துல வர கூடிய தினத்துக்கு மகாப்பிரதோஷம்னு பேரு. பிரதோஷஸ்து நிஷாமுகே அப்படின்னு இரவு ஆரம்பிக்கிற சமயத்துக்கு பிரதோஷம்னு பேரு. சூரியன் அஸ்தமிச்சு இருக்கக்கூடிய சமயத்துக்கு அந்த சமயத்துல திரையோதசி திதி இருந்தா அன்றைய தினம் மகாப்பிரதோஷம் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லும். அந்த மகாப்பிரதோஷமானது சனிக்கிழமையில ஏற்பட்டது. சனிக்கிழமை அன்னைக்கு அந்த சாயங்காலத்துல சூரியன் அஸ்தமிச்ச பிற்பாடு திரையோதசி திதியானது சம்பவிச்சது அப்படின்னா அதுக்கு சனி மகாப்பிரதோஷம் அப்படின்னு பேர். மகாப்பிரதோஷம் அப்படிங்கிறதே ஒரு பெரிய புண்ணிய காலம். அது சனி மகாப்பிரதோஷமா ஏற்பட்டா ரொம்ப பெரிய புண்ணிய காலம் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்றது. இந்த மகாப்பிரதோஷ சமயத்துல பரமேஸ்வரனை கட்டாயம் ஒவ்வொருவரும் ஆராதிக்கணும். சிவன் கோவிலுக்கு போய் சிவனை தரிசனம் பண்ணணும். இல்லைன்னா வீட்லயாவது சிவபூஜை பண்ணணும். சிவ பட்டத்துக்காவது அர்ச்சனை பண்ணணும், பிரதட்சணம் பண்ணணும், நமஸ்காரம் பண்ணணும், ஸ்தோத்திரங்கள் பாராயணம் பண்ணணும். சிவானந்த லஹரி போன்றதான பெரிய பெரிய ஸ்தோத்திரங்கள்லாம் இருக்கு. முடிஞ்ச சின்ன சின்ன ஸ்லோகங்களாவது சொல்லணும். பரமேஸ்வரனை பில்வதலங்கள்னால அர்ச்சனை பண்ணணும். இப்படி எல்லாம் பண்ணினா மகா புண்ணியம் கிடைக்கிறது. ரொம்ப ஐஸ்வர்யம் அஷ்டைஸ்வர்யம் கிடைக்கிறது. ஞானமிச்சேன் மகேஸ்வராத், அறிவு வேணும் அப்படின்னா அதை பரமேஸ்வரன் கிட்ட இருந்து அடை அப்படின்னு சாஸ்திரம் சொல்லிடுத்து. ஏன்னா ஈசான சர்வ வித்யானாம் ஈசானஹா, அனைத்து வித்தியைகளுக்கும் அதிபதியாக இருக்கானா பரமேஸ்வரன். அப்பேற்பட்ட பரமேஸ்வரனை பூதிக்க வேண்டிய நாள் மகாப்பிரதோஷம். இந்த சனி மகாப்பிரதோஷத்துல விசேஷமாக பரமேஸ்வரனை ஆராதனம் பண்ணினா சனிகிரக பிரயுக்தமான சகல தோஷங்களும் விலகிறது. பரமேஸ்வரனுடைய பரிபூர்ண அனுகிரகம் கிடைக்கிறது.